ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 44 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த சிவப்பு முடிக்காரனை நம்ம ஹீரோ கொண்டதுக்கப்புறம் அந்த போப்பு ஐயோ அவனே கொண்டானா, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போய்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் பின்னாடி வந்து தம்பி எங்கே போறீங்க அப்படின்னு கேட்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஹீரோ சங்க அவனோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி இக்ரிஸ் மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த போப்பை தம்பி எங்க போறீங்க அப்படின்னு அடிச்சு பறக்க விட்டானா. அவன் பறந்து போய் பனிப்பாறையில் இடிச்சு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவங்கிட்ட போய் நம்ம ஹீரோ நீ என்னடா பெரிய போப்பு இப்படி பயந்து உன்னோட ஆட்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க, உன்னை கொல்றதுல தப்ப இல்லடா. நம்ம ஹீரோன் கொல்ல போகும்போது அந்த போப்பு நம்ம ஹீரோ பார்த்து தம்பி கொல்றாதீங்க, நீங்க என்ன கொன்னா முட்டீங்கன்னா எங்க மேல ஒரு கடவுள் இருக்காரு, அவர் பேரு டைமென்ஷனல் காடு, அவர் மூலமா உங்களுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி தரேன், ஏன்னா நீங்க என்ன கொன்னீங்கன்னா அவர் உங்க மேல சமக்கோமாயிருவாரு அப்படின்னு நான் பில்டப் பண்ணேன். நம்ம ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயி டேய் என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்லுவேன், அந்த காடு என்ன மன்னிக்கிறானா அவனை நான் மன்னிக்கிறேன்டா, உன்னை கொல்றத அவன் பார்த்தா தானே நான் சைட்டை பிளாக் பண்றேன், அட்மின் காடு யாருமே இப்ப என்ன பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருமே பார்க்க முடியாத மாதிரி சைட் பிளாக் பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி டீமன் கார்டு கிட்ட வாங்கின அந்த அத்தாரிட்டி பவர் அது மூலமா இவனை கொல்றத எந்த காடு அட்மின் யாருமே பார்க்க முடியாத மாதிரி பிளாக் பண்ணி விட்டுருவாரு. பிளாக் பண்ணி விட்டுட்டு அந்த போப்பை பார்த்து டேய் நீ ஏன்ட்ட ரொம்ப ஓவரா பேசிட்ட, இதுக்கு நீ அனுபவிச்சாகணும், இப்ப நீ சாகுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஓங்கி ஒரு குத்தி போட்டு தள்ளிடுவாரு. அவனை கொண்டதுக்கு அப்புறம் அவனோட ஸ்பிரிட்டை உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைமென்ஷனல் கார்டு இங்க நம்ம ஹீரோ மேல கோவப்படுவார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. அது என்ன ரிவார்டுனா டிமென்ஷனல் டிக்கெட்டு. இது மூலமா யாரை வேணாலும் உள்ள அடைச்சு வைக்கலாம், வராத மாதிரி பண்ணலாம், வேற டைமென்ஷனலுக்கும் போகலாம். இதுதான் அந்த டைமென்ஷனல் கார்டோட பவர். அந்த டிக்கெட் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அதுதான் சிஸ்டர் குளோரியா. அவ இங்க வந்துட்டு அவன் நம்ம ஹீரோ பார்த்து சங் நீ ரொம்ப சூப்பரான ஆளு, வெறித்தனமா சண்டை போட்ட, இந்த அளவுக்கு உன்ட்ட பவர் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல, இந்த டவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லா இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல, வேற லெவல்யா நீ அப்படின்னு அவ பாராட்டிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி கீழே சாகர நிலைமையில ஒருத்தர் இருப்பான். அவன் அங்க அந்த சிஸ்டர் குளோரியா கிட்ட சிஸ்டர் எங்களை காப்பாத்துங்க, நாங்க சாகர நிலைமையில இருக்கோம், நீங்க ஒரே ஒரு மந்திரம் போட்டா நாங்க பொழைச்சிருவோம் அப்படின்னு அவன் கீழே விழுந்து அந்த சிஸ்டர் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த சிஸ்டர் குளோரியா கருணை உள்ளத்தோட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பட்டார்னு ஓங்கி ஒரு மிதிப்பாங்க. அது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் டேம்ஜினும் பார்த்துட்டு என்ன இவ சிஸ்டர் குளோரியானா அன்பா இருப்பான்னு பார்த்தா இந்த அளவுக்கு அரக்கியா இருக்காளேன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. இங்க அந்த சிஸ்டர் குளோரியா டேய் அழுக்கான மிருகமே, நீ எல்லாம் ரொம்ப வீக்கானவன்டா, சண்டை போட சொன்னா அடி வாங்கி படுத்துட்டு ஏன்ட்ட வந்து கிஞ்சிரியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காலையை பிடிப்படா, இந்தாடா நீலாம் சாக வேண்டிய ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை நசுக்கிய கொண்டுருவாங்க. என்னங்க சிஸ்டர் குளோரியா கருணை உள்ளத்தோட இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கருணை கொடூரமா இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்னோட ஆஃபரை நிராகரிச்சுட்ட, அதுக்கு நான் உன்னை வருத்தப்பட வைப்பேன்டா சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிவைன் பேலன்ஸ் பவர் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஹீரோட மேஜிக் பவர் கொஞ்ச நேரத்துக்கு சீல் ஆயிரும். அதனால இக்ரிஸ் ட்ரெஸ்ஸும் கொஞ்ச நேரத்துக்கு காணா போயிடும். அப்ப இந்த சிஸ்டர் குளோரியா நம்ம ஹீரோ பார்த்து என்ன உன்னால மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்னது ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போறியா, நான் ஒரு ஹண்டரு, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டில் தான் நான் கிங்கு அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு அந்த சிஸ்டர் குளோரியா என்னது நீ கிங்கா அப்ப நான் யாரு அப்படின்னு செம ஸ்பீடா ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ அந்த குத்து வாங்கி செம பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த குத்து. அதுல நம்ம ஹீரோ என்னடா இந்த குத்து இப்படி இருக்கேன்னு பறந்து போய் அந்த செவுத்துல இடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த சிஸ்டர் குளோரியா என்ன அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்புறம் சிஸ்டர் குளோரியா நம்ம ஹீரோட மூஞ்ச பிடிச்சி தரையில தரன்னு தேய்ச்சி அப்படி தூக்கி வீசி அடிப்பாங்க, விசிறி அடிப்பாங்க. நம்ம ஹீரோட மூஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருக்கும், அவன் நிக்க முடியாம நின்றுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த சிஸ்டர் குளோரியா நீ இந்த டவர் சொல்றதெல்லாம் கரெக்டா கேட்டு கொல்லுனா கொன்னு உயிரோட விடுனா விட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து பவர்ஃபுல்லா மாறிட்டே வந்துட்டு இருக்கேன். நானும் டவர்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கேன், இப்போ நான் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன்னு தெரியும்ல, நான் உனக்கு கொடுத்த ஆஃபரை நீ கேட்டிருந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டெவலப் ஆகலாம். இப்போ நான் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி நீயும் பவர்ஃபுல்லா மாறலாம், ஒழுங்கா என் கூட சேர்ந்துரு, என்னோட ஆஃபரை நீ ஏத்துக்கிறியா இல்லையா சொல்லு, டீல் ஓகேவா இல்லையான்னு வில்லத்தனமா நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் உன்ன மாதிரி ஒரு கொடூர அரக்கியா மாதிரி தான் பவர்ஃபுல்லா மாறணும்னா அதுக்கு நான் செத்தே போவேன், ஒன் டீல தூக்கி குப்பையில போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்லிடுவாரு. அதை கேட்டு சிஸ்டர் குளோரியா கடுப்பாகி நீ அதே மாதிரி முட்டாத்தனமா தான் நான் இப்பவும் முடிவெடுக்கிறியா அப்படி நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக நீ செத்து போடா அப்படின்னு சிஸ்டர் குளோரியா நம்ம ஹீரோவை அப்படி அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க பாருங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ குறுக்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரில் அந்த டீமன் பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து சீல்டு வச்சு தடுத்து நின்று டீமன் கிங் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படி சொல்லிட்டு காப்பாத்திடுவா. அப்புறம் அந்த டீமன் பொண்ணு குளோரியோட அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாருங்க உங்களோட முகத்துல இவ்வளவு காயமா, உங்க அழகான முகத்துல இந்த மாதிரி காயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கச்சி வச்சு தொடச்சு விட்டுட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அந்த குளோரியா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வருவா. அதையும் டாஜ் பண்ணி எப்படியோ சமாளிச்சு இங்க வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோ அந்த டீமன் பொண்ணை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த குளோரியா உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, இந்த மாதிரிலாம் நீ சண்டை போட்டா தோத்துருவ, பேசாம சொல்றது கேளுன்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த டீமன்
டீமன் பொண்ணு என்ன சொல்றீங்க, நான் சமாளிச்சிருவேன், நான் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டீமன் பொண்ணு ஒன்னா சேர்ந்து அந்த குளோரியா கூட சண்டை போடுவாங்க. அந்த குளோரியா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏய் அந்த டீமன் பொண்ணு நம்பி நீ சண்டைக்கு வரியா, அவளை முதல்ல நான் கொல்றேன், அவளுக்கு சண்டையை போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குளோரியா சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோ என்னது அவளுக்கு சண்டை போட தெரியாதா, அவளோட டீச்சர் யார் தெரியுமா, டேம் ஜின்வூ, இப்போ அவ எப்படி பயங்கரமா சண்டை போறா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே 2 பேரும் சும்மா பயங்கரமா குளோரியா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த குளோரியா நீங்க என்ன ரொம்ப கடுப்பேத்துறீங்க சங்கு, முதல்ல நான் உன்னை கொல்றேன், உன்னை கொன்னா எல்லாமே சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அந்த மேஜிக் ஷீல்டை கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்ட பார்ப்பான். இருந்தாலும் அந்த மேஜிக் ஷீல்டை அசால்ட்டா உடச்சிட்டு வந்துருவா அந்த குளோரியா உடச்சிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட வந்துட்டு என்ன சங்கு உன் கதை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வெட்ட வரும்போது என்னாகும் அந்த பிளட் மேஜிக் அப்படியே அவளை கட்டி போட்டுரும். என்னது இந்த பிளட் மேஜிக் எப்படி என்ன கட்டி போட்டுச்சு, உன்கிட்ட தான் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னால தான் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாது, ஆனா இன்னொருத்தவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல யாருன்னு பார்த்தா டீமன் பொண்ணு தான். அவளுக்கு சொல்லி கொடுத்தது டேம் ஜின்வோ. அவள் பிளட் டீமன் டிவைன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படி கட்டி போட்டு வச்சிடறா. அவ கத்திட்டு இருப்பா குளோரியா. உடனே நம்ம ஹீரோட அந்த மேஜிக் சீல் அப்படி ரிலீஸ் ஆயிரும். அது ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஹீரோ டிராகன் இன்சேஷன் மூலமா டிராகன் கை அப்படி கொண்டு வந்துட்டு அப்படி நிற்கும் போது அதை பார்த்துட்டு குளோரியா டே உன்னால எப்படி மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியுது, என்னோட சீல் உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சில அப்படி கையை வச்சுக்கிட்டு வளவலன்னு பேசாத, அமைதியா இருக்கணும், நான் உன்னை கொல்ல போறேன், நீ இப்படி பேசுறதுனால நீ ஒன்றும் உயிரோட இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி அப்படி தூக்கி அவளை போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளதுக்கப்புறம் அவள் செத்து போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நின்று இருக்கும்போது அவள் சாகாம அப்படி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன இவனு சாகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அவள் சாகிற நிலைமை தான் இருப்பா. கடைசியாக ஒரே தடவை பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து சங்கு நீ என்னதான் அந்த டவரோட டாப்புக்கு போகணும் நீ ட்ரை பண்ணாலுமே உன்னால கடைசி வரைக்கும் அது முடியாதுடா, அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்வாடுக்குள்ள டேம்ஜின்னு ஒன்று ஒருத்தி இருக்கா பாரு, அவகிட்ட ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை நிறைவேறாது, அந்த ஆசை அப்படி நிறைவேறாத ஆசையாவே போயிடும், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உன்னை கொன்றுவேன்டா சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ செத்து போயிடுவா. நம்ம ஹீரோவோ என்னது டேம்ஜினுக்கு ஒரு ஆசை இருக்கா, அது என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுலயே வச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் டீமன்ஸ் எல்லாம் டேம்ஜினுவை பல்லாக்கில் தூக்கி வச்சுட்டு டேம்ஜினு வாழ்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கத்திட்டு இருப்பாங்க. டேம்ஜினுவை கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு ஜூஸை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு டேம்ஜினுவை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா குளோரியாவை கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்போது ஏன் இவ்வளவு சோகமா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது பிளாஷ்பேக்ல டேம்ஜினுவை குதிரையில உட்காந்துட்டு சோகமா இருப்பா. அப்ப நம்ம டேம்ஜினுவை ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு ஆசை, நான் அதை சொல்லக்கூடாது, அது ஏன் அப்படி சொல்லி இழுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ சரி விடு, உனக்கு சொல்ல விருப்பம்னா சொல்லாத, ஏன்னா அது முக்கியமான விஷயமா இருந்தா நீ சொல்லியிருப்பேன், அது அந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்காது, இல்லைன்னா உனக்கு எப்ப சொல்ல தோணுதோ அப்பவே சொல்லு, அதை விடு, நம்ம இப்ப இந்த 20வது ஃப்ளோரை முடிச்சிட்டோம், நம்ம இப்ப பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு டேம்ஜினுவும் கண்டிப்பா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பா. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ நின்று இருக்கும்போது பின்னாடி அந்த டீமன் பொண்ணு வந்து நிப்பா. நம்ம ஹீரோ அந்த டீமன் பொண்ணை பார்த்துட்டு டீமன் கார்டு நீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அதை கேட்டு டீமன் பொண்ணும் நானும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்களை தெரியாதா, நீங்க எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டீமன் கார்டு இந்த டீமன் பொண்ணு உடம்புக்குள்ள தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ இந்த டீமனுக்குலாம் உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, இந்த டவர் தேவையில்லாத நிறைய வேலையை பார்க்குது, அப்பாவி மக்களை இதுக்குள்ள இழுத்து விட்டு அவங்களை கொள்ளுது, எனக்கு இந்த டவரை சுத்தமா பிடிக்கல, நானும் அழிக்கலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ நானும் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன், இந்த டவரை அழிச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க டீமன்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படி சொல்றது கேட்டு டீமன் கார்டு கேட்கப்போ சிரிச்சுட்டு ரொம்ப நன்றி சங்கு, நீ எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியே தீரணும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அடுத்து ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போலாமா அப்படின்னு ஒரு பாம்பு பெரிய பாம்பு கொண்டு வருவான். இது நம்ம ஹீரோ இருக்கிற பவர்லாம் மிக்ஸ் பண்ணனால நம்ம ஹீரோக்கு புதுசா இது கிடைச்சிருக்கு. எப்படி டேம்ஜின்வு நம்ம ஹீரோ கிட்ட வந்தாலோ அதே மாதிரி இந்த பாம்பு நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கு. அந்த பாம்பு டேம்ஜின்வு அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவோம். அதை பார்த்து டேம்ஜின்வு சங்கு இங்க என்ன நடக்குது சொல்றீங்களா, இது எங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவா. நம்ம ஹீரோவும் இந்த பாம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அந்த பாம்பு மூலமா அடுத்து ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டேம்ஜின்வு எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, நம்ம உடனே 21வது ஃப்ளோரில் நல்லா காற்று வாங்குற இடத்துக்கா போவோமா, பப்ளிக் ஏரியாவுக்கு போவோம், அங்கே பப்ளிக் ஏரியா இருக்கும் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி 21வது ஃப்ளோருக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டு எனக்கு ஒரு பரிசு தரேன்னு சொன்னானே அந்த கார்டையும் போய் பார்க்கணும் அப்படி சொன்னோன்னே இந்த கார்டு யாருன்னு இப்போ தான் தெரிய வருது, இவன் தாங்க கார்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன். நம்ம ஹீரோவை முதல்ல பார்த்தானே அவன் தான் இப்போ நீ எங்கள் 21வது ஃப்ளோருக்கு வந்தோன்னே உனக்கு ஒரு ரிவார்டு தரேன்னு சொல்லியிருப்பான். அந்த ரிவார்டை வாங்குறதுக்கு நம்ம ஹீரோ 21வது ஃப்ளோரில் பப்ளிக் ஏரியாவுக்கு போவார். அங்கே போனதுக்கப்புறம் கார்டாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய கதவு இருக்கும், அதை தாண்டி தான் உள்ள பப்ளிக் ஏரியாவுக்கு போக முடியும். அங்க பார்த்தா 2 சோல்ஜர் அங்க இருக்க ஒரு குட்டி பூனை கிட்ட மூட்டையை பிடிங்கிட்டு இருப்பானுங்க. அந்த குட்டி பூனை இதை விட்டுருக்க இல்லைன்னா என் குடும்பமே பட்டினியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு இறக்கமே இல்லாம அதை பிடிங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அதே மாதிரி ஒரு சோல்ஜர் வந்துட்டு டே யாரா நீ புதுசா வந்திருக்கியா, சரி இந்த பப்ளிக் ஏரியாவுக்கு போகணும்னா உன்னோட நிக் நேம் சொல்லு, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த குட்டி பூனை அடிச்சு தூக்கி வீசிடுவானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாகி இந்த சோல்ஜர் பேசாத கேட்காம அப்படியே அவங்க கிட்ட போய்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த சோல்ஜர் எங்கடா போறேன், நாங்க பேசிட்டே இருக்கல, ஒழுங்கா லஞ்சத்தை கொடுத்துட்டு போடா, இல்ல
அவனை அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஷோல்டர்ல கையை வைப்பான். நம்ம ஹீரோ அப்படி வெறித்தனமா மறைப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த சோல்ஜர் ஐயோ யாரா அவன் சாதாரண மனுஷன் இந்த அளவுக்கு டெரரா முறைக்கிறான், பார்த்தாலே பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்க டேம் ஜென்வோ அந்த சோல்ஜரை பார்த்து டேய் பார்த்துருந்துக்கடா, அவன் ஒரு தட்டு தட்டினானா அவன் தகரட்டப்பெல்லாம் டார் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்க சோல்ஜர் கிட்ட போய் நச்சுன்னு ஒரு குத்து லைட்டா தான் குத்துவான். மூஞ்சி முகலாம் உடஞ்சு அங்க பறந்து போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு இன்னொரு சோல்ஜரும் டே யாரா நீ, நாங்க யாரும் தெரியுமா, நாங்க தாண்டா இங்க பாதுகாப்பு நிக்கிறோம், எங்களே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு டே என்ன தைரியம் இருந்தா ஒரு அழகான பூனை கிட்ட நீங்க வம்பு வைப்பீங்க, பூனை கிட்ட வம்பு வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காதுடா, பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இந்த அழகான பூனை கிட்ட நீ வம்பு வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சம கோமா சொல்லிட்டு அவனை ஒரே போடு. அதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம ஹீரோ பார்க்க போறாரு. அவன் நம்ம ஹீரோவை எப்படி வச்சு செய்ய போறான், இல்ல நம்ம ஹீரோ அவனை வச்சு செய்ய போறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.